ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நட்ஸை வச்சு இல்லாமல் சிலது பார்க்க போகிறோம். அடடா, இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க சேனலில் போய் பார்த்துடலாம் இது எல்லாம் என்னன்னுட்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். வெளியே போய் வாங்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாத இதெல்லாம் குயிக்காக செய்கிற வேலை தாங்க. நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாத வீட்டில் போர் அடிக்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்நாக்ஸ் எல்லாமும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். வெளியே கடையில் பேக்டு ஐட்டம் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் வாங்கி நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு காசும் மிச்சங்க. அது மட்டும் இல்லாத ஹெல்த்தியாகவும் இருக்கும். வத்தல்லாமும் இந்த சீசனில் நம்ம போடலாம். அந்த ரெசிபியும் நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத குயிக்காக நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சோளம் இருக்குது இல்லைங்களா, நான் பொரிக்காத சோளம் தாங்க வெளியே வாங்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 1/4 kg பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupees தாங்க வருது 1/2 kg. நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன், ஏதோ 70 சம்திங் இருந்தது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, டக்குன்னு பொரிஞ்சிடுது. இந்த மாதிரி பொரிஞ்ச பிறகு நம்ம இதை இந்த வடிக்கிற இதில் வச்சு எடுத்துடலாம். இந்த சோளம் பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ட்டும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியே வாங்கும்போது காஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்மளே வீட்டில் செய்யும் போது 1/2 kg நம்ம வந்து ஃபுல்லாக கூட செய்ய தேவையில்லை. 1/4 kg ஃபஸ்ட்டு செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா வெளியே வாங்குகிற ஸ்நாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு தரோம். அது மாதிரி எந்த கலப்படமும் இருக்காது. அது மட்டும் இல்லாத என்னென்னா, குர்குரே, லேஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சால்ட்டை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ப்ளைனாக கூட நீங்கள் இந்த சூப்லலாம் கூட போட்டு சாப்பிட்லாங்க. அப்படி இல்லையா, ப்ளைனாக நீங்கள் வறுத்துட்டு கூட பாலில் சர்க்கரை போட்டு கூட ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. சூப்பில் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறையவா இதை ட்ரை பண்ணலாம். மிக்சரில் கூட கலக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ எடுத்துக்கலாம். இதை வாங்க அடுத்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா அவல் தாங்க எடுத்திருக்கேன். நான் வந்து ரெட் ரைஸ் அவல் இருக்கும் இல்லைங்களா, ரெட் அவல் தான் எடுத்திருக்கேன். அந்த அவலை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ அதே எண்ணெய் தாங்க, எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த அவலை பொரித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த ரெட் அவல் இல்லைன்னா நார்மலான அவலில் கூட பொரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னிட்டு நான் இதில் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு வைக்கலான்ட்டு தாங்க வச்சுருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஃப்ரை பண்ணிடலாம். பட் ஆயில் வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ண ஆயில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் இந்த ஆயிலே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னிட்டு இதிலே தான் ஃப்ரை பண்ணேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா கடலக்கொட்டை, சும்மா சின்ன கப் அளவுக்கு, அதையும் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம். அதையும் கூடவே இப்போ வந்து கடலை ஆட் பண்ணுறேங்க. பொட்டுக்கடலை தான், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இதே அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்த கடலக்கொட்டை வந்து ஃப்ரை ஆகட்டும். கலர் கொஞ்சம் மாறும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஃப்ரை ஆகிடும். ஃபஸ்ட்டே ரெண்டுத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா கடலை வந்து ரொம்ப கருப்பாக ஆரம்பிச்சிடும், தீஞ்சாப்பில் ஆகிடும். அதனால் நான் இந்த கடலக்கொட்டை ஃப்ரை ஆன பிறகு லைட்டாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே மிக்சர்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாங்க. குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் தாங்க வேலை. இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் வடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அவல்லையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாதாம், முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெளியே மிக்சர்லாம் வாங்குவோம். இது வந்து நீங்கள் எதையுமே வேலையே இல்லைங்க, எல்லாமே எடுத்து பொரிக்கிற வேலை தான். நீங்கள் முறுக்கு குழாயில் புழியறதோ இல்லை ஏதாவது மாவு பிசைகிறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லாதது. குயிக்காக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு பாக்ஸில். ஸோ இதையும் நான் இந்த ஆயிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து இதனோட ஆட் பண்ணிடுறேன். கடைசியாக வந்து நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி இது நல்லா இந்த ஆயிலில் பொரியட்டும். இந்த மாதிரி இது பொரிஞ்ச பிறகு நம்ம அதையும் அந்த மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது இப்பயே.
ரெட் அவல் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக ஒயிட் அவலில் கூட பண்ணலாம். ஸோ எடுத்துகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நல்லா நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் மிளகாத்தூள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓம்படி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா கூட இது கூட ஆட் பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நான் அதை எதுவுமே பண்ணலை, இது மட்டும்தான் பண்ணேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என் குழந்தைங்களுக்காக நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ வீட்லேயே ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம், வெளியே வாங்குறதோட இது பெஸ்ட் அப்படின்ட்டு இந்த வீல் சிப்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்தது, ஸ்கொயர் டைப்பில் இருந்தது, அப்புறம் பாஸ்தா டைப்லாம் இருந்தது. ஸோ இதனோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 30 ருபீஸ் போட்டிருந்ததுங்க. நான் வந்து 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ பை ஒன் கெட் ஒன்னாக இருந்தது. அதை வாங்கிட்டு வந்துட்டு சரி பொரிச்சு வச்சுட்டா அப்பப்போ தேவைப்படும் போது எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ எண்ணெய் காஞ்சது, எல்லாமே ஒரே நாள்லேயே பொரிச்சு வச்சுட்டேங்க. எனக்கு வேலை மிச்சமாயிடும் அப்படின்ட்டு நான் ஒரே நாள்லேயே வந்து ஒரு டைம் எண்ணெய் காய வைக்கும் போதே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொரிச்சு வச்சுடுவேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த எண்ணெய் காய வச்ச எண்ணெயிலே மறுபடியும் நம்ம காய வைக்க தேவையில்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிடுறது. இப்போ இந்த நல்லா காஞ்சிட்ட பிறகு சிம்மில் பண்ணிட்டு தாங்க இந்த வத்தல்லாம் பொரிக்கணும். இல்லைனா இது வந்து பொரியாது, கருகிடும். அதனால் வந்து நீங்கள் பொரியணும், நல்லா அந்த கடையில் இருக்க மாதிரி வரணுன்னா எப்பயுமே எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் ஆக்கிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸை பொரிங்க. அது அப்புறம் என்னன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ஆயிலை வந்து நம்ம காய வைக்க வேண்டான்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டுட்டு அந்த எண்ணெய் என்ன பண்ணலான்னா, நம்ம ஏதாவது பொடி சாதம் இல்லைன்னா ஏதாவது பொடி வச்சு நம்ம தோசை சாப்பிடுவோம், மிளகா பொடிக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்க்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். அதனால் கொஞ்சமாக எண்ணெயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க எப்பயுமே. இது எல்லாமே இப்போ நான் வடித்து எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ வருது. ஸோ இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாஸ்தா டைப்பில் இருந்தது, நீளமாக. ஸோ இதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிடலான்ட்டு இது ஒரு ஆஃப் தாங்க ஃப்ரை பண்ணேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய இருந்தது. ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு, கடைங்களில் ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு, இதை பாருங்கள் நான் 2 பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது நமக்காது. எப்பப்போ தேவையோ குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து தரலாம். அப்படி சாப்பிடும் போது கூட ஏதாவது தேவை ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ற போது கூட இதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தரலாம். வெளியே வாங்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். சோளம் பொரிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் நான் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. நான் அந்த கவரில் இருந்து ஒரு ஆஃப் தான் பொரித்தேன், இன்னொரு ஆஃப் இருக்குது பொரிக்காதது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் அவலில் நம்ம மிக்சர் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா டைட்டாக மூடுற பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வத்தல் எல்லாமும் போட்டு வச்சுட்டேன். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வேர்க்கடலை மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா, அதை தாங்க ஃப்ரை பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாகவே ப்ளெயினாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இதில் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தண்ணியில் வந்து தெளித்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கனாலும் ஒரு அந்த காரமாக இருக்கும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃப்ரை பண்ணல, நான் அந்த மாதிரி வச்சதும் இல்லை. அதனால் நான் வந்து ப்ளெயினாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா ரச சாதம் சாப்பிடுவோம் போதோ இல்லை சாம்பார் சாதம் சாப்பிடும் போதோ இல்லை ப்ளெயினாக வந்து எப்போயாவது தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சட்னி பண்ணால் கூட டக்குன்னு எடுத்து நம்ம சட்னி கூட பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லையா அதாவது சாப்பிட்றதுக்கு இல்லைனா கூட இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட்ஸை கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி நட்ஸோட நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரெல்லாம் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க. அதையும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நான் பசங்களுக்காக சும்மா வீட்டில் ட்ரை பண்ணது தாங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணேன். வெளியே வாங்குறத விட வீட்டிலே இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் நான் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது தேவைப்பட்டால் போய் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.